கழக கண்மணியின் எண்ணத்தில் உதித்த சூரிய விழாவின் சூரியனே, என் நெஞ்சம் திறப்பவர் உன்னையே காண்பர் என்று தமிழை தன் இதயத்தில் காட்டும் தமிழே, முக்கனிச்சுவை போல் கதை வசனம் பாடல் என்னும் முத்தமிழ் சுவையை நாடகவானிலும் திரைவானிலும் முத்திரையாக பதித்த முத்திரையே, பராசக்தி படைத்த பராசக்தியே வருக, தென்றலாய் தவழும் ஒளியின் ஓசையே வருக, தாயாய் தழுவும் தாய் காவியமே வருக வருக, கழை ஞாயிறான கலைஞர் அவர்களை விழா பேருரை நிகழ்த்த வேண்டுகிறேன். தீந்தமிழே, திரை தமிழே, பூந்தமிழே, உரை தமிழ் தருக. பத்மஸ்ரீ டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடைபெறுகின்ற பாராட்டு விழா, பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர், என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி மாத்திரமல்லாமல் வண்ணமிகு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வந்திருக்கும் தமிழர்களுடைய எண்ணமெல்லாம் இனிக்க இசைவாணர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தக்கதோர் நிதியும் வழங்கி என் பெயரால் அமைந்துள்ள அறக்கட்டளைக்கும் ஒரு நிதியும் வழங்கி சிறப்பு பெற்றுள்ள தம்பி மு.க. அழகிரி அவர்களே, அவரை மதுரை நண்பர்கள் அஞ்சா நெஞ்சன் என்றே அழைத்து பழக்கப்பட்டவர்கள். நான் எனக்காவது குடும்பத்தில் ஒருவர் அஞ்ச வேண்டும் என்பதற்காக அவரை நான் அஞ்சா அறிஞன் என்று அழைத்து பெருமைப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அஞ்ச நேரிடுமோ என்ற ஐயப்பாட்டினால். அழகிரிக்கு அஞ்சா நெஞ்சன் என்ற பெயர் வந்ததற்கு, அந்த பட்டம் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் பிறந்து அறையிலே இருந்தபோது தந்தை பெரியார் அவர்கள் திருவாரூரிலே உள்ள தெற்கு வீதி எனது இல்லத்திற்கு வருகை தந்து குழந்தையாக இருந்த அவரை அள்ளி அணைத்து வடியிலே வைத்து கொண்டு என்னை பார்த்து பெயர் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அழகிரி என்றேன். சரியான முரட்டு பெயராகத்தான் வைத்திருக்கிறாய் என்று அன்றைக்கே பெரியார் சொன்னார். அது பெருமளவு பலித்து மதுரை மாவட்டத்திலே வாழ்கின்ற கழக காளையர்களும் தோழர்களும் உடன்பிறப்புகளும் அந்த பட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் புற்றில் வாழ் அரவு கஞ்சோம், பொய்யர்தம் மைய கஞ்சோம் என்று சொன்ன புலவன் பற்றில்லா ஏழை கண்ணீர் பார்க்க நாம் அஞ்சுவோமே என்றான். எதற்கும் அஞ்சாவிட்டாலும் கூட ஏழையின் கண்ணீரை பார்த்து அஞ்ச வேண்டும் என்றான் கவிஞன். அப்படி அஞ்சுகின்ற அந்த பெரும் கருணை உள்ளம்
அழகிரி போன்றவர்களுக்கு உண்டு. மேலும் அந்த உள்ளங்கள் வளர வேண்டும் என நான் இந்த இனிய விழாவிலே வாழ்த்துகின்றேன், விரும்புகின்றேன். ஏற்புரை வழங்க இருக்கின்ற எனது அன்பு கடுமைய நண்பர் பத்மஸ்ரீ டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இன்று நேற்றல்ல, அவர் நான் எழுதிய ஒரு படத்திலே நான் தந்த கருத்துரையை ஏற்றதற்கு ஏற்ப எழுதிய பாடலை இங்கே எடுத்து சொன்னார். அண்ணன் விட்ட வீட்டிலே கண்ணனிடம் நினைப்பவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை அவர் இங்கே சொன்னார். அது என்னுடைய இதயத்திலே குறைந்து கொண்டிருந்த ஆதங்கத்தின் விளைவு. அதை அவர் இங்கே பாடி காட்டாவிட்டாலும் அந்த வாசகத்தை இங்கே எடுத்து சொன்னார். இது பொதுவாக எனக்காகவோ அல்லது டிஎம்எஸ் அவர்களுக்காகவோ ஒரு சிலருக்காகவோ அவர்களுடைய வேதனையை போக்குகின்ற மருந்தாகவோ எழுதி பாடப்பட்ட பாடல் அல்ல. காலாகாலத்திற்கும் சமுதாயத்திலே ஒலிக்க வேண்டிய பாடல் அது. நன்றி மறந்தால் அதைவிட தீமையானது, புராணிக பாஷையிலே சொல்ல வேண்டுமென்றால் பாவகரமானது வேறொன்றும் இல்லை. நன்றி மறவாத தன்மை இருக்கின்ற காரணத்தால் தான் இத்தனை ஆண்டு காலம் எந்த ஒரு இசைவாளருடைய பாடலை ரசித்து கேட்டு மகிழ்ந்து நினைத்து நினைத்து சுவைத்து கொண்டிருந்தோமோ அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க மதுரை எம்பதியிலே கூடலுமா நகரிலே இது நன்றி ஆற்றும் விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுதான் இத்தகைய புகழ்வாய்ந்தவர்களுக்கு, பெருமை மிக்கவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை, நாம் காட்ட வேண்டிய நன்றி என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று எனக்கு மவாதான். ஆனால் நம்முடைய தம்பி விவேக் அவர்கள் எல்லோருடைய நேரத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்ட காரணத்தால், ஆனால் அதுவும் கேட்கத்தக்கதாக சுவைக்கத்தக்கதாக இருந்த காரணத்தால் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்றுதான் என்ன தோன்றியதே தவிர நேரமாகிவிட்டது என்று கை கடிகாரங்களை பார்க்கக்கூடிய தொல்லையை நமக்கு உருவாக்கவில்லை. இருந்தாலும் விழா ஏற்பாடு செய்த நண்பர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று நிகழ்ச்சியில் தாளிலே ஆங்கிலேயருடைய வாடியிலே குறிப்பிட்டிருந்தார்களே, ஆனால் அதை தம்பி விவேக் அவர்கள் நிச்சயமாக பின்பற்றி இருப்பார். எங்களுக்கு டிஎம்எஸ் அவர்களை பற்றி பேச கொஞ்சம் அதிக வாய்ப்பு கிட்டியிருக்கும். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களே, காவிய கவிஞர் வாலி அவர்களே, கவி பேரரசு தம்பி வைரமுத்து அவர்களே, சின்ன கலைவாளர் தம்பி விவேக் அவர்களே, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களே,
இசை வேந்தர் ராமமூர்த்தி அவர்களே, இசை குயில் சிசுதா அவர்களே, ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தொகுப்புரை நிகழ்த்திய கவிஞர் கையல்வெளி அழகிரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொகுப்புரை ஆற்றப்போகிறோம் என்பதும் ஏதோ இந்த மாநாடு போன்ற மக்கள் உள்ளத்தில் பேருரையை ஆற்றப்போவதாக எண்ணிக்கொண்டு காலை முதல் மாலை வரையில் என்னை சந்திக்காமலே இருந்து கயல்விழி பேச்சை தயார் செய்து இங்கே வந்து பேசியதை கேட்டேன். மிக மகிழ்ச்சி அடைந்தேன். நேரில் வந்து எப்போ தாத்தா வந்தீர்கள் என்று கேட்காவிட்டாலும் கேட்டதை போல எண்ணிக்கொண்டேன். அவர் இங்கே தொகுப்புரை ஆற்றிய போது இதை அழகிரி கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அஞ்சானஞ்சர் என்ற பட்டம் அவருக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் நீண்ட காலமாக என்பால் பழகியவர்களே ஒருவர். நான் பற்றி பேச கொஞ்சம் அதிக வாய்ப்பு கிட்டியிருக்கும். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களே, காவிய கவிஞர் வாலி அவர்களே, கவி பேரரசு தம்பி வைரமுத்தவர்களே, சின்ன கலைவாளர் தம்பி விவேக் அவர்களே, மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களே, இசை வேந்தர் ராமமூர்த்தி அவர்களே, இசை குயில் சிசுதா அவர்களே, ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தொகுப்புரை நிகழ்த்திய கவிஞர் கையல்வெளி அழகிரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொகுப்புரை ஆற்றப்போகிறோம் என்பதும் ஏதோ இந்த மாநாடு போன்ற மக்கள் உள்ளத்தில் பேருரையை ஆற்றப்போவதாக எண்ணிக்கொண்டு காலை முதல் மாலை வரையில் என்னை சந்திக்காமலே இருந்து கயல்விழி பேச்சை தயார் செய்து இங்கே வந்து பேசியதை கேட்டேன். மிக மகிழ்ச்சி அடைந்தேன். நேரில் வந்து எப்போ தாத்தா வந்தீர்கள் என்று கேட்காவிட்டாலும் கேட்டதை போல எண்ணிக்கொண்டேன். அவர் இங்கே தொகுப்புரை ஆற்றிய போது இதை அழகிரி கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அஞ்சானஞ்சர் என்ற பட்டம் அவருக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் நீண்ட காலமாக என்பால் பழகியவர்களே ஒருவர். நான் பல சங்கீத விற்பனர்களை, இசைவாளர்களை எல்லாம் அவர்கள் திரையுலகத்திலே இருந்தாலும் சரி, நாடக உலகமானாலும் சரி, தியாகராஜ பாகவதரை போன்ற, தண்டபாணி தேசிகரை போல இசை மேடைகளிலே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் மிக நன்றாக அறிவேன்.
இங்கே தொடக்கத்தில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரவர்களிடத்தில் தக்க சிறு பிறனுந்தலும் தருத்திருந்தலகவுமே என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தோடு விழா தொடங்கியது. 69ஆம் ஆண்டு என்னை ஆளாக்கி பொறுப்பினை அமர்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு அந்த முதலமைச்சர் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒன்று நம்முடைய அரசு விழாக்களிலே பாட வேண்டுமே என்ற ஒரு இயக்க பெருமூச்சு தமிழக காவலர்கள் வாயிலாக புலவர்கள் வாயிலாக எழுந்தபோது நான் நம்முடைய சுந்தரனார் மனோன்மணிய சுந்தரனார் பாடிய பாடலை அந்த பாடலில் உள்ள பொதுவான கருத்துக்களை பதித்து அது யாரையும் எந்த மொழியையும் விமர்சிக்காத அளவிலே உள்ள வரிகளை எடுத்து ஒரு பாடலாக தொகுத்து அதை பாட வேண்டும் என்று எண்ணிய போது ஒரு சிலர் பயந்து கொண்டு பாட மறுத்துவிட்டார்கள். அவர்கள் எண்ணினார்கள், அதிலே ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிறையா உன் சீரியலமை திறமையந்து செயன்மறந்து வாழ்த்துதுவே என்ற இந்த வரிகள் இருக்குமோ, இது ஆரியம் போல் என்று சொல்கிற காரணத்தால் அவளுக்கு இதன் காரணமாக வருத்தம் ஏற்படுவோம் என்று பாட்டை வாங்கி கொண்டு சென்ற 2 நாளைக்கு பிறகு டெலிஃபோன் மூலமாக எனக்கு சொன்னார்கள், இந்த பாட்டை இப்பொழுது பாடுவதற்கு வசதி இல்லை, வேறு யாரையாவது வைத்து பாடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் டிஎம்எஸ் அவர்களிடத்திலும் சுசிலா அவர்களிடத்திலும் இந்த பாட்டை பாட வேண்டும் என்று சொன்னபோது விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகிய தம்பிமார்களிடத்திலும் இதை சொல்லி இந்த பாட்டுக்கு நீங்கள் இசையமைத்து கொடுங்கள், அவர்கள் பாடுவார்கள் என்று சொன்னபோது விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடுவார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். பாடுவதாக சொல்லி இருக்கிறார்கள் என்றார். சொன்னேன், நான் என்னிடத்திலே அவர்கள் உறுதியளித்தவாறு நீராறும் இடருடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை டிஎம்எஸ் அவர்களும் சுசிலா அம்மையார் அவர்களும் பாடி அது இன்றளவும் உங்கள் காதுகளிலே ஒலித்த அந்த நிலையை கண்டீர்கள். அது இன்றளவும் அல்ல, தமிழ் உள்ளளவும் அது ஒலித்து கொண்டிருக்கும். எந்த பாடல் டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல், சுசிலா அவர்களுடைய பாடல் தமிழர்களுடைய காதுகளிலே நிரந்தரமாக ஒலிக்கிறதோ இல்லையோ, நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து காலமெல்லாம் தமிழர்களுடைய காதுகளில், தமிழகத்திலே தமிழ் மண்ணிலே வாழுகின்ற தமிழர்களுடைய காதுகளிலே மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலே வாழுகின்ற தமிழர்களுடைய காதுகளிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். என்னை விஸ்வநாதன் சந்திக்கிற நேரத்திலெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்தீர்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல்வதற்கு காரணம், இந்த பாடலுக்கு மெட்டு அமைக்கின்ற, இசை அமைக்கின்ற அந்த வாய்ப்பு அவருக்கு தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டதுதான். இத்தகைய ஒரு பாடலை பாடுகின்ற துணிவுக்காக அவர்களை பாடினார்கள், அழகாக பாடினார்கள் என்பதற்காக அல்ல. டிஎம்எஸ் அவர்களும் சுசிலா அவர்களும் பாடுகிறோம் என்று சொல்லி பாடி முடித்தார்களே, அந்த துணிவுக்காக தமிழ்த்தாயின் சார்பாக
அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களை எல்லாம் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் இங்கே இது தன்னுடைய சொந்த ஊர் என்பதையும் சொந்த ஊரில் தான் பிறந்த வகுப்பை பற்றியும் அந்த வகுப்பினர் அவர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற பாசம் பரிவு இவைகளை பற்றியும் மற்றவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நான் அவரிடத்திலே பாசமும் பரிவு வைப்பதற்கு காரணம், அவர் அந்த ஒரு பெரிய சமுதாயத்திலே பிறந்தார், மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் திரையுலகத்திலே என்னோடு பணியாற்றினார் என்பதற்காக அல்ல. ஒரு தமிழன் இந்த அளவிற்கு இசைத்துறையிலே கீர்த்தி குடிகட்டி நிமிர்ந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு பெருமைதான் என்னை நெஞ்சு நிமிர வைக்கின்றது என்பதை இந்த மாபெரும் மகத்தான விழாவிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவு பெரிய விழா எடுத்த அழகிரியினுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன், திறமையை நான் போற்றுகிறேன். ஆனால் ஒன்று சொன்னேன், மாதையிலே நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்துடத்திலே ஒன்று சொன்னேன், பெருங்கூட்டம் வரும், அலை அலையாய் கடலே பொய்யது போல மைதானத்திலே கூட்டம் நிரம்பும். ஒரே ஒரு குறை, வந்திருப்பவர்களே ஒரு பகுதியினர் அடிக்கடி அங்கிருந்தவாறு ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள், அது ஒரு தீவு போல இருக்கும் என்று சொன்னேன். அந்த தீவுக்கும் இப்பொழுது இடமில்லாமல் அமைதியான முறையிலே இந்த அருமையான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே டிஎம்எஸ் அவர்களை பாராட்டினார்கள். பாராட்டியவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய நன்றியை என் சார்பாகவும் தம்பி அழகிரி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிரிதான் நன்றி கூறினார் என்று இல்லாமல், அழகிரி நன்றி கூறினார் என்றாலே அதில் கருணாநிதி நன்றியும் கலந்திருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நீங்கள் இன்றைய விழாவுக்கு உரியவர்களை, டிஎம்எஸ் அவர்களை, இசைக்குயில் சுசிலா அவர்களை வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணையட்டும். இங்கே வற்றாத கடலை போல் குழுமி இருக்கின்ற மக்களின் வாழ்த்துக்களும் இணையட்டும். வாழ்க வாழ்க டிஎம்எஸ் சுசிலா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண்